Hi friends, I'm Rajati from VLN today. So Flash Professional 8 இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பர்டிகுலர் இப்போ பண்ணிட்டு இருக்க வீடியோ மட்டுமே ஒரு 1 ஹவருக்கு அபோவ் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு டைம் வந்து இவ்வளவு தூரம் என்னால் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்றவங்களுக்காக கீழே டைம் லைன் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து ஓவர் வியூவா என்னெல்லாம் இந்த வீடியோல இருக்குன்றது ஒரு சின்ன கிளிப் மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் என்னோட யூடியூப் சேனல். ஸோ இதெல்லாம் வந்து நான் போட்டிருந்த வீடியோஸ். ஸோ 16 வீடியோஸ் டோட்டலாக போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இப்போ நான் கரண்ட்ல போட்டுட்டு இருக்க வீடியோஸ் ஃபுல்லாமே வந்து தமிழில் போட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து ஜஸ்ட் நூக் அண்ட் கார்னர்லாம் உள்ள போய் எப்படி இருக்கும், ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக டைம் வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் ஓவராலா இந்த 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ண போற விஷயம் வந்து இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்வியூ ஆஃப் மை அப்லோட் வீடியோஸ். ஸோ நான் என்னென்ன இந்த 16 வீடியோஸ்லுமே நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு ஒரு சின்ன கிளிப் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபிளாஷ். அது வாட் இஸ் வாட்னு இப்போ வந்து நார்மலாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கான இன்ட்ரடக்ஷன். ஸோ கண்டிப்பாக ஒரு அனிமேஷன்ஸ் அப்படின்னா டூல்ஸ் அப்படி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டூல்ஸோட எக்ஸ்பிளனேஷன். ஒரு டிராயிங்னா எப்படி ட்ரா பண்ணணும், ஹவ் டு ட்ரா இன் த சென்ஸ் நீங்க அதாவது உணவு ட்ரா பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ட்ரேஸ் எடுக்கலாம். ஸோ இந்த ஃபிளாஷ்ல உங்களுக்கு ட்ரேஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான டிப்ஸுமே நான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் இன் கிரியேட் மோஷன் ட்வின். ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்றும் இல்லை, நம்ம கோடிங் மூலமாகவும் அனிமேஷனை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற விண்டோவில் போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோடிங் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபிளாஷ்ல டூல்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம கோடிங் வச்சுமே நம்ம அனிமேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த கிரியேட் மோஷன் ட்வின்ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்தது என்னன்னா ஹவு டு செட் ஃபுல் பேக்ரவுண்ட் இன் ஃபிளாஷ். ஸோ நார்மலாக உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டை எப்படிலாம் மாற்ற முடியாது, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டாக்குமெண்ட் சைஸ் நம்ம எப்படி மாற்ற முடியும், 2 விதமாக மாற்றலாம். அது ரெண்டுமே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அப்புறம் என்னோட ஓன் ப்ராஜெக்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபைனலாக வந்து அனிமேஷன் இந்த சென்ஸ் ஏதாவது ஸ்பீக்கிங் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு அனிமேஷன் வந்து ஸ்பீக் பண்ணுது அப்படின்னா அந்த அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ சப்போஸ் என்னால் டேரெக்டாக அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது, இல்லை நான் டைம் லைன் கொடுக்குறேன். ஸோ அந்த இதில் போய் டேரெக்டாக உங்களுக்கு என்ன நீடோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் நான் ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லி நான் ஃபர்தராக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஓரலாக சொல்கிறேன், உங்களுக்கு என்னோட வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக அதில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ வந்து டாக்குமெண்ட் அதாவது ரைட் கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நம்ம ஹைட் வித்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் இன்னொரு டிப்ஸ் இருக்கு, அதை என்னோட வீடியோவில் நான் சொல்றேன். ஸோ அடுத்து டிராயிங் டிப்ஸ். டிராயிங்கை பொறுத்த அளவுக்கு நீங்க பென்சில் யூஸ் பண்ணி டிரா பண்றீங்க அப்படின்னா அதோட தின் சைஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எண்டிங்ல முடிச்சிருங்க. ஸோ அந்த எண்டிங் வந்து கரெக்டா ஃபினிஷ் பண்ணல அப்படின்னா அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து உள்ள கலர்லாம் ஃபில் ஆகாது. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. நான் ஆக்சுவலா வந்து ஃபுல் டிராயிங்குமே கம்ப்ளீட்டா நான் வந்து வரைஞ்சு காமிச்சிருப்பேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஜூம் டூல். ஜூம் டூல் தான் முக்கால்வாசி வந்து நம்ம டிராயிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த ஜூம் டூல் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஜூம் ரொம்ப டெப்தா ஜூம் பண்ணி பார்த்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அடுத்தது அதுதான் ஸ்பீக் அண்ட் டாக். அதாவது ஒரு இமேஜ் வந்து எப்படி வந்து அனிமேட் பண்ணுது, எப்படி பேசுற மாதிரி நம்ம என்ன மாதிரிலாம் அனிமேஷன் கொடுக்கலாம்னு அதுல சொல்லியிருப்பேன். ஸோ லேயர்ஸ் அண்ட் சீன். ஒரு ஃபைனல் டிப் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அதுல வந்து லேயர்ஸ் வந்து 2-3 லேயர்ஸ் யூஸ் பண்ணுங்க. சீன்ஸ் வந்து ஒரு 13 சீன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது உங்களோட ப்ராஜெக்ட் பொறுத்தலாம், இவ்வளவுதான் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து சின்ன சீன்லேயே வந்து நிறைய லேயர்ஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்டோட ரன்னிங் டைம் நம்மளுக்கு நிறைய எடுத்துக்கணும். அது ஒரு சின்ன விஷயம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கோடிங் பத்தி. கோடிங் வந்து என்னன்னா நிறைய கோடிங்ஸ் இருக்கு. இப்போ உங்க ப்ராஜெக்ட்ல கோடிங் தேவைப்பட்டா மட்டும் கோடிங் யூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் வந்து நீங்க ஸ்டாப் ஆஃப் அப்படிலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு சீன்ல அப்படியே நிற்கும், அடுத்த சீன்ஸ்க்கு உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா வந்து சைமல்டேனியஸா சீன் 1 சீன் 2 அப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்றீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிரிப்ட் வேண்டாம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ ஃபர்தரா வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத வீடியோஸ் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐம் ரஜதி ஃப்ரம் விஆர் லேர்ன் டுடே. ஸோ ஆக்சுவலி வந்து மேக்ரோமீடியா ஃபிளாஷ் ப்ரொஃபஷனல் 8ல வந்து ஒரு நிறைய பிளேலிஸ்ட் வந்து போட்டாச்சு. ஸோ அது ஃபுல்லாமே வந்து இங்கிலீஷ்ல வச்சு நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ்ல பிரீஃபா பார்க்கலாம்.
ஸோ என்னென்னலாம் பார்த்துருக்கோம், என்னென்ன வீடியோஸ்லாம் அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் இது வந்து என்னோட யூஜில எங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட். ஸோ அதில் வந்து எப்படிலாம் நம்ம ட்ரா பண்ணலாம், இது வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுமே தனித்தனி பிளேலிஸ்டாக போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஃபைனலாக ஒரு வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்டோரி வந்து எப்படி ரெடி பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களோட மேக்ரோமீடியோ ப்ரொஃபஷனல் 8ல இருக்கிற, அதாவது இங்கே இந்த சைடில் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சாலிட் கலராக தான் இருக்கும். இப்போ வந்து அதை வந்து கிராடியன்ட் கலராக மாற்றணும் அப்படின்னாலுமே அது பர்டிகுலராக வந்து ஒரு 7 கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி நம்மளோட ஓன் கலர் கிரியேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ அதுக்கும் ஒரு தனியாக வீடியோஸ் போடுறீங்க. அதோட ஒரு சின்ன கிளான்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முன்னாடி அதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ ஃபிளாஷ் வந்து ஒரு அனிமேஷன் டூல். இந்த அனிமேஷன் டூல்ஸ்ல ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன டூல்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த டூல்ஸ் எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து அனிமேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுற டூல்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு C++ ப்ரோக்ராமிங் அப்படின்னா அதுல இருக்க கோடிங் எவ்வளவு இம்பார்ட்டனோ அது மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு டூல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம அனிமேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த ஒவ்வொரு டூல்ஸும் எதுக்காக இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எண்ட்ல நான் ஒவ்வொரு வீடியோக்குரிய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் அனிமேஷன். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி அனிமேஷன் இன் த சென்ஸ் நம்ம ஆப்ஜெக்டும் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல பர்டிகுலரா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி அனிமேட் பண்ண முடியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ வி ஆர் லேர்ன் டுடே, நம்மளோட சேனலோட நேமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ எப்படிலாம் அனிமேஷன் வந்து நம்ம கொண்டு வரலாம், அதாவது ஒரு ஃபுல் வேர்ட் கொடுத்தாலுமே அதை வந்து ஸ்பிளிட் அப் பண்ணும், ஒவ்வொரு லெட்டரா ஸ்பிளிட் அப் பண்ணி நம்மளுக்கு வந்து எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்ல வந்து என்ன மாதிரி டெக்ஸ்ட்லாம் இதுல இருக்கு அப்படின்னு இதுல கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ மெயில் ஐடி ஒரு பாக்ஸ்ல கொடுப்போம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இன்புட் டெக்ஸ்ட். அதோட நேம் தான் இன்புட் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாஸ்வேர்டும் நம்ம இதுல கொடுத்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாஸ்வேர்ட். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு வெரைட்டி ஆஃப் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நம்ம ஃபிளாஷ்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கறது கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கிரீட்டிங் கார்டு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த அனிமேஷன்ஸ் டூல்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டை வச்சு இந்த கிரீட்டிங் கார்டு எஃபெக்டை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா டைம்லைன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிரான்சிஷன், பிளர், டிராப் ஷேடோ, எக்ஸ்பேண்ட். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா டைம்லைன் எஃபெக்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் இதுல எல்லாத்துலயுமே ஒவ்வொரு எஃபெக்ட்டுமே ஆல்மோஸ்ட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலர் வந்து இது வந்து சாலிட் கலர். ஸோ சாலிட் கலர் வேண்டாம், நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி மிக்சர் கலர் தான் வேணும் அப்படின்னா அந்த ஓன் கலர் கிரியேஷன் வந்து நம்ம பண்ணிக்கிடலாம். ஸோ அது எப்படி பண்ண முடியும், அதை என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை பண்றது. ஸோ டபுள் கலர் ஓகேவா, இல்லை இந்த மாதிரி இங்கே வேரியன்ட் ஆஃப் கலர்ஸ் வந்து யூஸ் பண்றதெல்லாம் எப்படி அப்படின்னு இந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்து பவுன்சிங் பால் எஃபெக்ட். இது ஒன்றும் இல்லை, ஸோ மோஷன் பின் எஃபெக்டை யூஸ் பண்ணி அந்த பாலோட மூவ்மெண்ட், அதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் ஃபுல்லாத்தையும் எப்படி வந்து கிரியேட் பண்றது. ஸோ எப்படி வந்து இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அனிமேஷன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அனிமேஷன்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஷேப் ட்வின். ஸோ ஆக்சுவலி இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நிஜாம் பேக் அதோட ஆட் பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு சைல்ட்ல இருந்து இல்ல ஓல்டு ஏஜ்ல இருக்கிற வரைக்கும் இந்த இதை வந்து சாப்பிடுவாங்க விரும்பி அப்படின்றதுக்காக அந்த ஃபேஸ் மட்டும் அப்படியே மாறிட்டே இருக்கும். அது பார்த்திருந்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க அதேதான். ஸோ இப்போ ஒரு பால்ல இருந்து ஸ்டாருக்கு வந்து ஷேப் எப்படி அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வருது, பிளஸ் கலர் எப்படி மாறிட்டே வருது. இதுதான் என்ன அப்படின்னா ஷேப் ட்வின். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட்லயும் பண்ணலாம் அண்ட் தென் டெக்ஸ்ட்லயும் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமே நான் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். இது டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்ல இருந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எப்படிலாம் மாறி வருது அப்படிங்கிறதா ஷேப் ட்வின். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மாஸ்கிங். ஸோ மாஸ்கிங் அப்படின்னா இமேஜ் மாஸ்கிங் இன் சென்ஸ் இமேஜ்ல பர்டிகுலர் இது ஆப்ஜெக்ட் மட்டும் நம்மளுக்கு அப்படியே மாஸ்க் பண்ணி எடுத்துடும். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இது இமேஜ் மாஸ்கிங்.
ஷேப்ல எப்படி நம்ம ஆப்ஜெக்ட்லயும் பண்ணோம், டெக்ஸ்ட்லயும் பண்ணோமோ அதே மாதிரி இமேஜ்லயும் வந்து மாஸ்கிங் எஃபெக்ட் இமேஜ்லயும் பண்ணலாம். அதுக்கான வீடியோ இது. டெக்ஸ்ட்லயும் பண்ணலாம். இதுதான் மாஸ்கிங் எஃபெக்ட் பை டெக்ஸ்ட். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா மாஸ்கிங் எஃபெக்டை வந்து கோடிங் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். கோடிங் வந்து மாஸ்கிங்காக மட்டும் கிடையாது. நம்ம வந்து எந்த மாதிரியான ஆக்சுவலா வந்து C++, ஜாவா இதுல எல்லாம் கோடிங் வச்சு ரன் பண்ற மாதிரி வந்து இந்த அனிமேஷன் டூல்லையுமே நம்ம வந்து கோடிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதுல நிறைய பட்டன் ஆப்ஷன் எல்லாமே நிறைய அவைலபிளா இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நான் வந்து கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோலயே உங்களுக்கு சின்ன ஒரு சாம்பிள் மட்டும் நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து க்ரோயிங் மூன் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டார்க் மூன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு பிரைட் மூனா எப்படி க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுதான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன். இல்ல அப்படின்னா ஒரு ஃபிளாரோட இது கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கைட் லேயர். ஸோ கைட் லேயர் வந்து எப்படின்னா கைட் பண்ற மாதிரி இந்த ஆக்சுவலா நான் இப்போ கீழே கொடுத்துருக்கிறது கூட நீங்க வந்து புக்ல பார்த்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நியூஸ் பேப்பர் வாங்குற பழக்கம் இருக்கு அப்படின்னா அதுல புக்ஸ்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைடு கேட் இந்த சைடு மில்க் இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மில்க் கிட்ட அந்த கேட்டை கொண்டு வரதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அது ரூட் ஃபைன் பண்ற மாதிரி. ஸோ நம்ம கிரியேட் மோஷன் டூல் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆப்ஜெக்ட் போகுது அப்படின்னா ஜஸ்ட் இப்படிதான் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ நான் அதை ஜிக்ஸாக்கா மூவ் பண்ணி கொண்டு வந்தாலுமே அந்த ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் எனக்கு இருக்காது. எப்போ அப்படின்னா கிரியேட் மோஷன் டூல்ல. ஆனா எனக்கு அந்த நான் என்னோட அந்த பார்ட் எல்லாமே எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கொண்டு வரேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து வரணும் பால்ஸ் அப்படின்னா ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கைட் லேயர். ஸோ அதாவது அந்த வர்ற பாதையில வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கைட் பண்ணி நம்ம அதோட டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் கைட் லேயர். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிற டூல்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம அதாவது டூல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட் எதுக்காகலாம் இந்த டூல்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் டூல் அவைலபிளா இருக்கு. அந்த டெக்ஸ்ட் டூலை வச்சு நம்ம கிரீட்டிங் கார்டு எஃபெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இன்புட் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஃபார்மையே நம்ம வந்து இந்த மேக்ரோடே கிளாஸ்ல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தென் வந்து கிரியேட் மோஷன் குவீன் இருக்கு. ஸோ அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஷேப் குவீன் இருக்கு. அப்புறமா வந்து ஸ்டோரி கிரியேஷன். ஸோ அதாவது இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறது அப்படின்னா ஒரு ஸ்டோரி கிரியேஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கல்ப்சர் லைஃப் அப்படின்றவங்களோட ஒரு ஸ்டோரி. ஸோ இது வந்து இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஆக்சுவலாக இது வந்து என்னோட ப்ராஜெக்ட். இதுல வந்து நிறைய மல்டிபிள் சீன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், மல்டிபிள் லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி இதுல நம்ம வந்து அங்கங்க டைம்லைன் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், டெக்ஸ்ட் இந்த பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் என்னன்னா கிரியேட் மோஷன் ட்வின் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஷேப் ட்வின் ஒரு. ஸோ இது எல்லாமே கம்பைண்டா பண்றதுதான் ஒரு ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபிளாஷ்ல நான் பண்ணி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணது. இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து கிளியரா ஒன் பை ஒன்னா வந்து டெப்தா பார்க்கலாம் ஃபிளாஷ்ல வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட மேக்ரோமீடியா ஃபிளாஷ் ப்ரொஃபஷனல் 8ஓட விண்டோ. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணோன்னு இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபிளாஷ் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் வந்து பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டைட்டில் பார். ஸோ இதுலேயே வந்து இதோட சாஃப்ட்வேரோட நேம் நம்மளுக்கு போடுறோம். ஸோ இது என்ன அப்படின்னா மெனு பார். ஸோ ஃபைல் எடிட் அதாவது நார்மலா ஒரு நோட் பேட்ல என்ன இருக்குமோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பிளஸ் அடிஷ்னலா இந்த அனிமேஷன் டூல்ஸ்க்கு என்னென்ன தேவை அந்த மாதிரி சில மெனுஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டூல்ஸ். இது என்ன அப்படின்னா டைம்லைன். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்ல இந்த ஏரியா அந்த பர்டிகுலர் ப்ளூ கலர் ஏரியாவை மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரேம். அதுவே நம்மளுக்கு கீழே நோட்ஸ்ல கொடுத்துருக்கு. ஸோ தென் இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட சைஸ், இந்த ஒர்க்கிங் ஏரியாவோட சைஸ். ஃபிட் டு விண்டோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட விண்டோக்கு ஏத்தாப்புல இது ஃபிட் ஆயிரும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது 25% வியூ ஆகுது, இது 100. ஸோ இது தென் இது என்ன அப்படின்னா இந்த சைடு எல்லாமே இது வந்து பேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கலர் பேனல், கலர் மிக்சர் அண்ட் கலர் ஸ்வட்சஸ். ஸோ இது வந்து இதுக்கு தான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே இது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேனல்ஸ்.
ஸோ கீழே இருக்கா, இதுதான் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும், அந்த டெக்ஸ்ட் வந்து அதோட ஃபாண்ட் சைஸை மாற்ற முடியும், அதோட கலர் மாற்ற முடியும், தென் அதோட ஸ்பேசஸ் நம்ம வந்து மாற்ற முடியும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டூல்ஸுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து அதுதான் எக்ஸாக்டா. ஸோ இப்போ நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை பாருங்க, நான் இங்கே டூல்ஸ் நான் செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இது செலெக்ஷன் டூல், சப் செலெக்ஷன் டூல், டெக்ஸ்ட் டூல் மாற்றினேன், தெரியுதா உங்களுக்கு? ஸோ நான் டெக்ஸ்ட் டூல் மாற்றின உடனே எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிக் டெக்ஸ்டாக இருக்கணுமா, இல்லை டைனமிக்காக இருக்கணுமா, இல்லை ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது இன்புட் டெக்ஸ்டாக இருக்கணுமா. ஸோ அதே மாதிரி என்னென்ன டைப்ஸ்லாம், என்னென்ன டைம்ஸ் நியூ ரோமன்ல இருக்கணுமா, அல்ஜீரியன்ல இருக்கணுமா, கேம்ப்ரியல இருக்கணுமா. ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸ் இருக்கு. தென் இது அதோட ஸ்பேஸ், இது சைஸ், அதே மாதிரி கலர்ஸ், என்ன கலர்ல எனக்கு ஃபாண்ட் வரணும், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். அதே மாதிரி இது ஃபுல்லாமே என்ன அப்படின்னா அலைன்மெண்ட்ஸ். ஸோ அதாவது பேசிக்கா ஒரு டெக்ஸ்ட் ஒரு டூல் எடுத்தோம் அப்படின்னா அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டூல்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பென்சிலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பென்சிலோட கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது பாயிண்ட், எவ்வளோ பாயிண்ட்ல எனக்கு இருக்கணும், தெரியுதா உங்களுக்கு? அந்த டார்க்னஸ் இந்த இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இது சாலிடா இருக்கணுமா, இல்லை டேஷ்டா இருக்கணுமா, டாட்டடா இருக்கணுமா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இங்கே பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் கொடுத்து கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ், ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியராக நான் சொல்லித்தர்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டூல்ஸஸ் ஆஃப் நம்ம வந்து ரொம்ப ரேராக இருக்க டூல்ஸ்லாம் நம்ம போய் பார்க்கணும் சார். ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ நிறைய ப்ராஜெக்ட் டைம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ரொம்ப டெப்த்தாக வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்றதை விட என்னென்ன டூல்ஸ்லாம் உங்க அனிமேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டே போனோம் அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கண்டென்ட்டை ரொம்ப எஃபெக்டிவாக கொடுத்த மாதிரி நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நேம் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் மவுஸை மட்டும் அவங்க ஜஸ்ட் கொண்டு போய் வைங்க. செலக்ஷன் டூல் தெரியுதா? ஸோ அவ்வளோதான். அதோட நேம் என்ன தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் அது கிட்ட மவுஸ் மட்டும் ஓவர் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா அதுவே கீழே வந்து டிப் நோட்ஸ்ல கொடுத்துருங்க. இது ப்ரீ டிரான்ஸ்ஃபர் டூல் அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா செலக்ஷன் டூல். ஸோ ஒரு விஷயம் செலக்ஷன் டூல் பை நேம் இட் செல்ஃப் அதுவே சொல்லியிருக்கு ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று ட்ரா பண்ணலாம். ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் நம்மளோட டிராயிங். சாரி, இது நம்ம மாற்றவே இல்லையோ. சாலிடு அவுட்லைன் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாயிடுச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன இங்க ஒர்க்கிங் ஏரியால இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் ஃபில்லிங் ஏரியா. ஸோ ஏதோ ஒரு கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ஷன் டூல செலக்ஷன் டூல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் இதை வந்து செலக்ஷன் டூலை வந்து 3 டைப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நான் டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். இல்லை நான் நார்மலாக செலக்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்க, தெரியுதா? ஸோ அவுட்லைன் தனியாகவும் என்னோட உள்ள இருக்கிற இன்னர் பார்ட் வந்து தனியாகவும் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அப்படி ஆகக்கூடாது. ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த அவுட்லைனும் சேர்ந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செலெக்ஷன் வந்து எதுக்காக செலெக்ஷன் டூல் வந்து நம்ம செலக்டும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணியும் வச்சுக்கலாம். தென் ஒரு லைன் டூல் இருக்கு அப்படின்னா அந்த ஆரோக்கு கீழே வருதா ஒரு மாதிரி கர்வ் மாதிரி. ஸோ அது ஜஸ்ட் வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட ஷேப்பும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற்றிக்க முடியும். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் செலெக்ஷன் டூலை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் டெலிட் பண்ண கூட ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் செலெக்ஷன் டூல். ஸோ சப் செலெக்ஷன் டூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ஷேப் வந்து நான் மாற்றிக்கிறது வச்சு நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, அதாவது அந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கிறத மட்டும் நான் வந்து
அந்த ஷேப்பை நான் ஃபுல்லாக வந்து நான் என்ன முடியும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது சப் செலக்ஷன் டூல். இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இது அவ்வளோவா வந்து இப்போதைக்கு அனிமேஷன்ஸ்க்கு இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு மெயினாக எங்கே யூஸ் ஆகும் நான் சொல்லிடுறேன். ப்ராஜெக்ட் டைமில் வெளியேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று நம்ம அந்த ஒர்க்கிங் ஏரியாவை விட ரொம்ப பெருசாக போய் வந்து நம்மளுக்கு பிளேஸ் ஆகும், இல்லையா ரொம்ப குட்டியாக வந்து பிளேஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவையான சைஸில் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டைமில் நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் ஆகும். ஸோ ஒரு சைட் பை சைடாக அது எங்கே யூஸ் ஆகும் எல்லாமே நான் சொல்லிகிட்டே வரேன். கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதில் ஸ்கியூன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரியுதா அதோட மூமெண்ட்டு? ஸோ இதுதான் ஸ்கியூ சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 4 சைடுமே நம்ம பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த சைடும் பண்ணிக்கலாம், தெரியுதா, இந்த சைடும் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பு, பாட்டம், ரைட், லெஃப்ட், ஸோ இந்த மாதிரி எல்லா கார்னர்லையுமே இந்த ஸ்கியூ ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னர் வச்சிங்க அப்படின்னா எல்லா சைட்லையுமே சேமாக வந்து நம்மளுக்கு சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், இல்லைன்னா அதிகமாகும். இது சப்போஸ் நீங்கள் இப்படி ஒரு கார்னரில் வச்சு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கார்னர் வச்சு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சைஸ் வந்து எல்லா சைட்லையும் சேம் சைஸாக வந்து நம்மளுக்கு ரெடியூஸோ இல்லை என்லார்ஜோ ஆகாது. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் ஒரு ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கார்னர் இருக்கா, இதை ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி என்லார்ஜோ இல்லை டிக்ரீஸோ பண்ணீங்க அப்படின்னா எல்லா சைஸும் அந்த சைஸ் வந்து நம்மளுக்கு மாறாமல் இருக்கும். ஸோ இது கிராடியன்ட் டூல். இதில் நம்ம அனிமேஷன் அப்போ பார்த்துக்கிடலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா லைன் டூல். ஸோ லைனை ட்ரா பண்ணிவிட்டு இது சாலிட் லைனாக இருக்கணுமா, டாட்டல் லைனாக இருக்கணுமா, ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் டாட்டல் லைன், சாலிட் லைன். ஸோ கஸ்டமில் போயிட்டு இந்த கேப் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ ரவுண்டடாக வேணுமா இல்லை ஸ்கொயராக வேணுமா, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தென் வந்து இது லேசோ டூல்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த டூல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது எதுக்காக அப்படின்னா செலெக்ஷன் பர்பஸ்க்காக தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து மேனுவல் செலெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்மளாவும் இந்த போர்ஷன் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் லேசர் டூல். அதாவது மேனுவலாக நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுலேயே நிறைய டூல்ஸ் இருக்கும். அதாவது நம்ம அந்த பர்டிகுலர் ஏரியா கொண்டு போகும்போது செலக்ட் பண்ணுறது இருக்கும். அதில் இந்த லேசர் டூலும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்தது பென் டூல். இது வந்து சாரி ட்ராயிங் பர்பஸ்க்காகவும் இருக்கும். அதே டைமில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரீஷேப் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். அடுத்து வந்து டெக்ஸ்ட் டூல். ஸோ ஜஸ்ட் டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏரியாவில் இங்கே வச்சுட்டு ஏதோ ஒன்று ஸோ இப்படி ஏதோ ஒன்று டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சைஸ் ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிக்கலாம். அதே மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், போல்டாக கொடுத்துக்கலாம், இட்டாலிக் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னொன்று தெரியும், இது ப்ளூ கலரில் இருக்குது, ஆனால் நான் செலக்ட் பண்ணோன்னே அது எல்லோ கலரில் இருக்குது. ஸோ உடனே ஃபாண்ட்டு மாறிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் வேறு ஒரு பிங்க் கொடுக்குறேன், அதோட கலர் பார்த்தீங்கன்னா, ஆனால் அதை நம்ம டீசெலக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த ப்ரீவியஸ் கலர் வந்துடும். ஓகேவா? ஸோ போல்டு, இட்டாலிக், அலைன்மெண்ட் லெஃப்டோ ரைட்டோ அந்த மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஓவல். ஸோ ஓவல் வச்சு தான் நான் செலெக்ஷன் டூல்லேருந்தே உங்களுக்கு ஆரம்பித்தேன். ஸோ அது ரொம்ப அதை பற்றி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஓவல் டூல் வச்சு நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அதே தான். ஸோ சாலிட் இந்த சென்ஸ் நம்ம அவுட்லைன் நம்ம கொடுத்துருக்கோம், அது சாலிட் லைனாக வேணுமா, இல்லை டாட்டடாக வேணுமா, இல்லை டேஷ்டாக வேணுமா, ஸோ இந்த மாதிரி வேணுமா, இல்லை ஸ்ட்ரோக் எப்படி இருக்கணும், ஸோ எல்லாத்தையுமே சொல்கிறது இந்த ஓவல் டூல். ஸோ அதே மாதிரி ஸோ இங்கே ரெக்டாங்கிள் டூல் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஜ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன் உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ ரெக்டாங்குலர். ஸோ இந்த ரெக்டாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் அந்த ரவுண்டட் இது வேணுமா, ஸ்கொயராக வேணுமா, ஸோ இந்த மாதிரி சில கஸ்டம்ஸில் போயிட்டு நம்ம மாற்றிக்கிடலாம். டேஷ்டு லைன் இல்லை சாலிடு, திக்னஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது அவுட்லைன் வந்து எனக்கு எவ்வளோ திக்னஸாக வேணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஷார்ப்பான கார்னர் வேணுமா, இல்லை ஷார்ப் இல்லை வேண்டாமா, அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் அவுட்லைன் எப்படி இருக்குது, இதில் அவுட்லைன். ஸோ இந்த அதாவது நம்ம டிஃபால்ட்டாக என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாமே டூல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதில் இன்னும் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற டைமில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா பென்சில்.
பென்சில் டூல் வந்து எதுக்காக அப்படின்னா மெயினாக ட்ராயிங் பர்பஸ்க்காக. இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இந்த சென்ஸ் ஏதோ ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த பென்சில் டூல் தான் அதிகமாக யூஸ் ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி தான் ட்ராயிங் பர்பஸ்க்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஸ்மூத் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ் தெரியும். இது நான் ஸ்ட்ரைட்டன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் தெரியுதா? அதாவது இந்த இடம்லாம் ஸ்மூத்தாகவே இருக்காது உங்களுக்கு. அந்த கர்வ்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்னா இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டனாக வந்து நம்மளுக்கு அந்த மூமெண்ட் இருக்கும். ஸோ இதே தான் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ப்ரஷ்லையும் அதே தான். ப்ரஷ்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ரஷ்ல வந்து நம்ம என்ன டைப், எந்த மாதிரி சைஸ் வேணும், இல்லை எந்த டைப்ல வேணும், தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஸோ எந்த மாதிரி வேணும், அதே மாதிரி இதில் நான் கிராடியன்ட் கலர் கூட நான் செலக்ட் பண்ணிக்க முடியும். தெரியுதா? ஸோ இதை ப்ரஷ் டூல். ஸோ இது என்ன அப்படின்னா இங்க் பாட்டில் டூல். ஸோ இது வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பெயிண்ட் பக்கெட் இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கலர் ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா கலர் ஃபில் ஆகும். ஸோ தென் இன்னொன்று என்ன அப்படின்னா ஐட்ராப்பர் டூல். ஸோ இது ரொம்ப ரொம்ப மெயின். ஐட்ராப்பர் டூல் எதுக்காக அப்படின்னா இப்போ டியூரிங் த ப்ராஜெக்ட் டைமில் நீங்கள் வெளியே இருந்து ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதில் இருக்கிற கலரை இங்கே இருக்கிற இந்த கலர் பேனல்ஸில் நம்மளால தேட முடியாது. சப்போஸ் தேடினாலுமே எக்ஸாக்டாக அந்த கலர் இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டார்க்கனாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ரொம்ப பிரைட் கலராக இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த கலர் வேணும் அப்படின்றப்ப இந்த ஹைட்ராபாட் டூலை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கலர் நான் செலக்ட் பண்ணால் கூட ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன், கலர் மாறிடுச்சா, ஸ்ட்ரோக்கில் நம்மளுக்கு அந்த கலர் ஆட் ஆயிடுச்சா, அவ்வளோதான். ஸோ ஹைட்ராபாட் டூல் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த கலர் தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஹைட்ராபாட் டூல் வச்சு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எரேசர் வந்து உங்களுக்கு பெயிண்ட்ல இருந்தே ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுதான் ஜஸ்ட் எரேஸ் பண்ணுறதுக்கு தான் எரேசர். ஸோ எரேசரோட சைஸை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப அதாவது நான் இப்போ டிராயிங்ஸ் இப்போ நான் சும்மா கிரிக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு இது ரொம்ப பெருசாக வச்சு நான் இது பண்ணிடலாம். இப்போ நீங்கள் மைன்யூட்டாக ஒரு விஷயங்களை ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சின்ன விஷயங்களை கூட இது பண்ணணும் அப்படின்னா எரேசரோட சைஸை நம்ம ஸ்மால் பண்ணிக்கலாம். இல்லை பெருசாக பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாத்தையும் நம்ம எரேசரோட சைஸை நம்ம பெருசாக கூட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எரேசர். ஸோ தென் வந்து ஹேண்ட் டூல், இது ஜூம் டூல். ஜூம்லாம் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் டிராயிங்ஸ் பண்ணுறீங்களா, டிராயிங் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போ அந்த எண்டிங் பாயிண்ட் கரெக்டாக ஃபினிஷ் ஆகலை அப்படின்னா உள்ள கலர் ஃபில் ஆகாது. ஓகேவா? இப்போ இந்த ஓவல் ரெக்டாங்கிள்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கே வந்து அந்த ஃபுல் அவுட்லைன் வந்து கவர் ஆயிடுது. சப்போஸ் நம்ம டிராயிங் பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிச்சு விட்டுருந்தாலுமே நம்மளுக்குள்ள கலர் ஃபில் ஆகாது. ஸோ அந்த டைம்ல அந்த விஷயங்களை ரெக்டிஃபை பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் என்ன அப்படின்னா ஜூம் டூல். ஜூம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஜூம் பண்ணி எந்த இடத்துல அந்த விஷயங்கள் எந்த இடத்துல அந்த லைன் கட் ஆயிருக்கு அப்படி பார்த்துட்டு நம்ம ஃபில் பண்றோம் அப்படின்னா கலர் அழகா ஃபில் ஆயிடும். இது எல்லாமே நான் இன்னும் கிளியரா நான் சொல்றேன் உங்களுக்கு. அது எப்படி ஜூம் பண்ணி அந்த எப்படிலாம் நம்ம வந்து அந்த விட்டதை நம்ம வந்து ஃபில் பண்றோம் எல்லாமே உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் டூல்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா அவுட்லைனுக்கான டூல்ஸ். இது வந்து உள்ள ஃபில் பண்றதுக்கு ஏரியாதுக்கான டூல்ஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ இது அவுட்லைனுக்காக, இது வந்து உள்ள ஃபில்லிங் ஏரியாக்காக. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுதான் வந்து சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதாவது பர்டிகுலர் இப்போ பேக்ரவுண்ட் போகுது அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும், கார் மட்டும்தான் மூவிங்ல இருக்கு. ஸோ அப்போ நான் கார் பேக்ரவுண்ட் இல்லை அதுல இருக்கிற ட்ரீஸ் எல்லா விஷயங்களையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ல மட்டும்தான் நான் டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ நான் இப்போ நான் கார் மூவ்மெண்ட் பண்ணும்போதே எனக்கு பேக்ரவுண்ட் வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொரு லேயர்லயும் ஒவ்வொன்றே பண்ணிடுவேன். இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் சிம்பிளா நான் கன்வெர்ட் பண்ணிடுவேன். அதாவது பேக்ரவுண்ட் விஷயத்த அது டச் ஆகாது, எந்த டிஸ்டர்பும் பண்ணாது நான் மூவ்மெண்ட் பண்ணும்போது. நான் இதை உங்களுக்கு கிளியரா சொல்றேன், சிம்பிள் சாங் தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா
ஃபைலில் இருக்க மெனூஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இது வந்து நியூவாக கொண்டு வரதுக்காக ஒரு நியூ ஃப்ளாஷ் டாக்குமெண்ட் வந்து ஒரு அனிமேஷன் டூல் தான். இது சேவிங் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எந்த லொக்கேஷனில் சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மெயினாக பார்த்துக்கோங்க. அதே அது அப்போனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஓப்பன் கொடுத்து நம்ம எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணமோ அந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ஃப்ளாஷ் வந்து .fla ஃபார்மேட்ல சேவ் ஆகும். எப்படி ஒரு வேர்டு வந்து .doc ஃபார்மேட்ல சேவ் ஆகுதோ, ஒரு வீடியோ அப்படின்னா .mp4 அதே மாதிரி இந்த ஃப்ளாஷ் வந்து நம்மளுக்கு வந்து .fla ஃபார்மேட்ல சேவ் ஆகும். நீங்க C++ல கொடுத்த மாதிரி .cpp அப்படி கொடுத்து சேவ் பண்ணணும் ஒரு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிட்டா போதும். அது டிஃபால்ட்டா .fla ஃபார்மேட்ல நம்மளுக்கு சேவ் ஆயிடும். ஓகேவா? தென் இது ஓப்பன் பண்ணி நம்ம சேவ் பண்ண கரெக்டாக ப்ராப்பராக சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த லொக்கேஷன்ல இருந்து எடுக்கணுமோ அது இதில் போய் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும், அதாவது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறது க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து அன்டைட்டில்டு 1 அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் நியூ கொடுக்குறேன், அன்டைட்டில் 2 அப்படி கிரியேட் ஆகும். ஸோ இது ஒன்றை மட்டும் க்ளோஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய டேப் இருக்கிற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் க்ளோஸ் அண்ட் க்ளோஸ் ஆல். இப்போ நான் சேவ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதான் இப்போ நான் பார்த்துக்கோங்க, சேவ். சேவ் பண்ணும்போது அந்த லொக்கேஷனை மட்டும் நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல நம்மளுக்கு சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே என்னோட ஃப்ளாஷ் தான். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் FLA அப்படி எந்த ஃபார்மேட் கொடுக்கல, ஜஸ்ட் சாம்பிள். அது எப்படி ஆயிடுச்சு, சேவ்ஸ் கொடுத்து சாம்பிள் நேம் மாற்றிடுறேன். ஸோ சாம்பிள் அப்படின்னு மாற்றியாச்சு. தென் சேவஸ் கொடுத்து நான் இப்போ தான் உங்க கன்வெர்ட் பண்ணி காமிச்சேன். சேவஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இம்போர்ட் டு ஸ்டேஜ். ஸ்டேஜ்னா என்ன அப்படின்னா இதுதான் ஸ்டேஜ். இம்போர்ட் டு லைப்ரரி அப்படின்னா இந்த சைடு இருக்கா, இதுதான் லைப்ரரி. ஸோ உங்களுக்கு இம்போர்ட் டு ஸ்டேஜ், இம்போர்ட் டு லைப்ரரி அப்படின்னா இது ஸ்டேஜுக்கு நம்ம டைரக்டா இம்போர்ட் பண்றோமா, இல்லை நான் லேட்டர் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம இம்போர்ட் டு லைப்ரரி கொடுத்து நம்ம லைப்ரரியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபைலில் இதுதான் இம்போர்ட் டு ஸ்டேஜ், இம்போர்ட் டு லைப்ரரி. ஸோ இம்போர்ட் வீடியோ கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்போர்ட். ஸோ நான் இமேஜாவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை மூவியாவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு VLC ஃபார்மேட்டாகவும் நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ அந்த விஷயங்கள் தான் இங்கே இருக்கும், பப்ளிஷ், பிரிண்ட். ஸோ இது எல்லாமே. ஸோ எடிட்டில் அஸ் யூஸ்வலாக என்னென்னா கட், காப்பி, பேஸ்ட்டு, அண்டு, ரீடு, ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ், ஃபைண்ட் நெக்ஸ்ட், டைம் லைன். ஸோ இது எல்லாமே எடிட்டில் இருக்கு. வியூ வந்து அதோட வியூவிங் ஏரியா. சப்போஸ் இதுதான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டூல்ஸ் வேணும். இந்த சைடு வந்து கலர் மிக்சர், கலர் ஸ்வட்சஸ் இருக்கணும். ஸோ இங்கே லைப்ரரி இருக்கணும். அதே மாதிரி கீழே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த ஏரியா தான் நம்மளோட. இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம இங்கே போய் தான் எடுப்போம். விண்டோ இருக்கா, ஸோ இங்கே போயிட்டு ஒவ்வொன்று டிக்கா இருக்கா. டைம்லைன்னா என்ன அப்படின்னா இதுதான் டைம்லைன். டூல்ஸ் வந்து இதுதான் டூல்ஸ். லைப்ரரி வந்து என்ன அப்படின்னா இதுதான் லைப்ரரி. தென் கலர் மிக்சர் தான் இதுதான். ஸோ இதுல கலர் மிக்சர் அண்ட் கலர் ஸ்வெச்சஸ் வந்துடும். ஸோ வேற என்ன நம்மளுக்கு ஆக்ஷன் என்ன அப்படின்னா ஆக்ஷன் ஸ்கிரிப்ட். ஸோ கோடிங், அதாவது கோடிங் மூலமாகவும் நம்ம வந்து அனிமேஷன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஸ்டார்டிங்கே கோடிங் மூலமாக அனிமேஷன் அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் பேனிக் ஆவீங்க. ஸோ அதனால நான் அது கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு, அதாவது A to Z மாதிரி சும்மா சாம்பிள் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு கோடிங் வரைக்கும் நான் இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆக்ஷன் எங்கே இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் வியூ பண்ணி காமிச்சிடும். இதுதான் இங்கே இருக்க ஆக்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட கோடிங் பார்ட். கோடிங் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வேண்டாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இன்செட்டில் போயிட்டு டைம் லைன், சீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, ஒரே ஒரு சீன் தான் இருக்கு. இப்போ என்னோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு சாம்பிளுக்கு என்னோட ப்ராஜெக்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன்.
ஸோ சாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து என்னோட ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா மட்டும்தான் நான் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் லிசன் பண்ணுவீங்கன்னு நினைப்பேன். நீங்கள் பாருங்க, இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட், அதனால கொஞ்சம் லோடிங் டைம் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ நான் டோட்டலாக 13 சீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா? ஸோ லேயர்ஸ், ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம வந்து நேம், இப்படி நேம் வச்சா மட்டும்தான் நம்ம எந்த லேயர்ல என்ன விஷயம் பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஃப்ரேம்ஸ், 425 ஃப்ரேம். ஸோ இது கம்மி, இதோட நிறைய ஃப்ரேம்ஸ்லாம் ஒவ்வொரு சீன்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அதை நான் கிளியரா சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். சீன் 1, இது சீன் 2. ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்னால அந்த லோடிங் டைம் எடுத்துக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் அந்த இந்த இந்த டைப்ல இருக்கிற கலர் மிக்சர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்க இருக்கிற டிஃபால்ட்ல இருக்காது. ஸோ ஒவ்வொன்றையும் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ சொல்றேன். ஓகேவா? தென் கண்ட்ரோல்ல டெக்ஸ்ட் மூவி, இது நார்மலாக கண்ட்ரோல் என்டர் கொடுத்தே பழகிருப்போம். நம்ம மெனுவில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட அனிமேஷனை ரன் பண்ணிக்கலாம். தென் விண்டோஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னென்ன நெசசிட்டியான நீடோ அது எல்லாமே நம்ம இங்கே போய் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஹெல்பிங் தான், இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ டேரெக்டாக வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏற்கனவே அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன இதை கூட நான் விட்டுறக்கூடாதுன்றதுனால கட 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 கடன்னு என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மோஷன் டூல். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி நான் ஒரு விஷயம், ஒரு ஆப்ஜெக்ட் நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்துருச்சா? ஸோ இதை செலக்ட் பண்ணுறது ஃப்ரேம். நான் 45ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி நான் இதை மூவ் பண்ணி வச்சிடறேன். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன், அது எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? டக்குன்னு இந்த இடத்துல வந்துட்டு போயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இது இடையில இருக்கிற இந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து எனக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்கு தான் கிரியேட் மோஷன் டூல். ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் டூல், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், அனிமேஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகி அதாவது என்னோட இந்த டிராவல் பாத் எல்லாமே எனக்கு தெரியும். ஜஸ்ட் இங்க இருந்து ஆப்ஜெக்ட் டக் டக் அப்படின்னு இங்க வந்துட்டு போற மாதிரி இல்லாம அதோட கிளியரா அந்த மூமெண்ட் எல்லாமே எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா அது கிரியேட் மோஷன் மூலமா. இப்போ நான் எப்படி ரன் பண்றேன் பாருங்க, தெரியுதா? ஸோ இதை கிரியேட் மோஷன் கீ. ஓகேவா? ஸோ இது சும்மா ஒரு சின்ன சாம்பிளுக்காக இதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதே மாதிரி மறுபடியும் நான் இது எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன். கிரியேட் மோஷன் ட்வின், ஷேப் ட்வின், ஷேப் ட்வின் டெக்ஸ்ட்ல எப்படி பண்ணணும், டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன். மறுபடியும் இந்த வீடியோவில் நான் அதுவே திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லி 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 உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தாராளமாக பாருங்கள். பிளேலிஸ்ட்லேயுமே வீடியோஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேயும் நான் திரும்ப சொன்னதையே சொல்லாமல் சொல்லாத விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். வேற என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா டிராயிங். ஸோ ஒரு எல்லாத்தையுமே இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பாயிண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரேஸ் இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு நோட்ல வந்து அந்த ரொம்ப லைட்டான பேப்பர் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறத நம்ம அழகா ட்ரேஸ் எடுத்துடலாம். ஸோ இந்த ஃபிளாஷ்லையுமே நம்ம அப்படி ஒரு ட்ரேஸ் எடுக்கிறதா எப்படின்னு பண்ண போறோம். ஸோ டிராயிங் நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டரில் பென்சிலில் ட்ரா பண்ணுறவங்களுக்கும் நார்மலாக பேப்பர் பென்னில் ட்ரா பண்ணுறவங்களுக்கும் இதில் டிராயிங்க்கும் நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஈவன் சைனே பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பரில் போடும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மவுஸ் வச்சுட்டு நம்ம இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா மவுஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். நீங்கள் அனிமேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மவுஸ் வச்சு பண்ணுக்கோங்க. ஏன்னா டிராயிங் பண்ணுறப்போ ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணும்போது கூட நம்மளுக்கு மவுஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ பாரு, இந்த மவுஸ் பேட் வச்சுட்டே நம்மளால பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ கூட நான் மவுஸ் வச்சு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் நெசசரி. ஓகேவா? டிராயிங், மெயினாக டிராயிங்காக மட்டுமே ஒரு மவுஸ் நீங்கள் வாங்கியே ஆகணும். ஏன்னா சின்ன விஷயங்கள்னாலுமே நம்ம ஜூம் பண்ணி ட்ரா பண்ண அதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே இருக்கிற ஓவல் அண்ட் ரெக்டாங்கிள்குள்ள நிறைய இருக்கு, ஸ்டார் அந்த மாதிரி இருக்கிற ஷேப் மட்டுமே வச்சு நம்ம அனிமேஷன் ஒன்றுமே பண்ண முடியாது. அனிமேஷன் சொல்லும் போது இந்த சின்சான்,
ஹைடி இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது சும்மா வந்து அந்த ஒரிஜினலா ஒரு கேர்ள் எப்படி நிக்கிறா, இல்ல அந்த பையன் எப்படி சேட்டை பண்றான் அப்படின்ற மாதிரி அது ஃபுல்லாமே டிராயிங்ஸ் தான். ஸோ டிராயிங்கை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இந்த ஃபிளாஷ்ல பண்றது அப்படின்னு உங்களுக்கு அதாவது ரொம்ப ஈஸியாவே பண்ணலாம். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல்ல என்ன என்ன மாதிரி இமேஜ் ட்ரா பண்ண போறீங்களோ அது ஜஸ்ட் நான் வந்து இப்பயே ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸ்டேஜ்ல நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இது இந்த இமேஜ் தான். ஸோ இதுல என்ன அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் நான் ட்ரா பண்ண போறேன். ஸோ இது ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் பெருசா வேணா பெருசா வச்சுக்கலாம். ஸ்டேஜுக்கு தப்பில் இல்லை ஸ்மால் பண்ணலாம் ஸ்மால் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ இந்த இமேஜஸ் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ட்ரா பண்ண போறேன். நான் சாம்பிள்ல போட்டுறேன். ஓகே, ரைட் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு ட்ரா பண்ண போறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல எனக்கு இந்த இமேஜ் செட் ஆயிடுச்சு. அடுத்த ஃப்ரேம் இருக்கா, அதை ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் பிளாங்க் கீ ஃப்ரேம் அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க ஆனியன் ஸ்கின் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு தெரியுதா அந்த பேக்ரவுண்ட்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜூம் பண்ணிட்டு டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, பென்சில் எடுத்துக்கிறேன். ஓ மை காட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சைஸ் எல்லாத்தையுமே நான் மாற்றணும். சைஸ் வந்து 1 இருந்தா போதும். கலர் அதே மாதிரி பென்சிலுக்கு எனக்கு பிளாக் கலர். ஓகேவா, ஸோ டிராயிங்க்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடணும். இங்க இருந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரியுதா இப்போ வந்து இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்மூத்தனிங்கா இல்லை. ஸோ நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபைட்டன்ல வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிராயிங்க்கு டூல்ஸ்லாம் எடுத்துருவோம். நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரோக்கு கவனிக்கல, அதோட அது எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு கவனிக்கல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக விடுற மிஸ்டேக்ஸ். இப்போ நான் இங்கனக்குள்ளே நான் மவுஸை விட்டனால நான் கண்டுபிடிச்சிட்டேன். சப்போஸ் நான் ஃபுல் டிராயிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபைனலாக நான் என்னோட மவுஸ் பாயிண்ட்டை வந்து நான் விடுறேன், ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைம்ல இமேஜ் நம்ம எவ்வளோ தூரம் மைன்யூட்டாக ட்ரா பண்ணாலும் அசிங்கமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அகைன் ட்ரா பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பென்சில் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் எல்லாம் கரெக்டாக இருக்கு, 1 தான் இருக்கு. இது பிளாக் தான் சாலிட்ல இருக்கு. தென் ஸ்மூத்தன்ல வச்சுக்கோங்க, சரியா. தென் இப்போ டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரேஸ் எடுக்கும்போது கொஞ்சம் அதிலே வச்சு இது பண்ணாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியுதா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு ஜூம் டூல்ல வைக்கணும். இப்போ ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச மிஸ்ஸிங்ஸ்லாம் எடுத்துடலாம். இங்கே தெரியுதா, இங்கே கொஞ்சம் விட்டுருக்கேன் இந்த இடத்துல.
ஸோ இப்போ தெரியுது அந்த டிராயிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்படி ட்ரா ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு கலர்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு கலர் ஃபில் ஆகலை அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து ஏதோ இடத்துல வந்து நான் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக வந்து டிராயிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அந்த ஃபில்லிங் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கிளியராக மைன்யூட்டாக பார்க்கணும். இப்போ டைம் இல்லாதனால நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் கண்டிப்பாக அந்த இப்போ உங்களுக்கு நான் காமிச்சேன்ல, ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்பிளிட்டப் இருந்துச்சு, இங்கே ஒரு ஸ்பிளிட்டப் இருந்துச்சு. அந்த இருந்தனால தான் அந்த ஃபில்லிங்ஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணி நான் ஃபில் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இது தெரியுதா, இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரேம் கொடுத்துருங்க. நம்மளுக்கு நம்ம ட்ரா பண்ண டிராயிங்ஸ் கிடைச்சிரும். ஓகே, கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம எப்படி வந்து ஃப்ளாஷில் வந்து டிராயிங் பண்ணுறது. ஒரு ப்ராஜெக்ட்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணுவீங்க. டிராயிங்ஸ் இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ டிராயிங்ஸில் முக்கியமாக மெயினாக என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும் அப்படின்னா, செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரோக் எவ்வளோ இருக்குது, அந்த லைனோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி என்ன கலர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த டிராயிங்கில் ரொம்ப கஷ்டம். இப்போ நான் இவ்வளோ தூரம் ட்ரா பண்ணிவிட்டு என்னால் ஃபில் பண்ண முடியல அப்படின்னா, நான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எங்கேயோ மிஸ்டேக்ஸ் இன் த சென்ஸ் சின்ன சின்ன இடத்துல வந்து நான் ஃபில் பண்ண விட்டுருக்கேன். அதாவது ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே இடத்துல ட்ரா பண்ணி நம்ம முடிக்கல. நான் ஆரம்பிச்சு அங்கங்கே விட்டு 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 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ அகைன் நான் என்ன சொல்ற மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ். ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரா பண்ணுறது. எப்படி வந்து நம்ம ஃப்ளாஷில் வந்து ட்ரா பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதிலே கூட நான் அடுத்தடுத்த லேயரில் நான் போட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சீன் இருக்கணும், அடுத்த ஒரு சீன் கிரியேட் பண்ணுறேன். இன்சர்ட்டில் சீன். ஸோ இது செகண்ட் சீன். ஸோ செகண்ட் சீனில் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான் கிரியேட் மோஷன் க்ரீனில் நம்ம பட்டன் வச்சு எப்படி நம்ம பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு விஷயத்த ஒரு இமேஜ் ட்ரா பண்ணிவிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வரும்போது ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதை மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் க்ரீன் கொடுத்தாச்சு. ஸோ அகெயின் இதை ரன் பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் டெஸ்ட் மூவி தெரியுதா? ஸோ அதோட மூவ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து அதிக ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இந்த இதை வந்து நான் பட்டன்ஸ் மூலமாக வச்சு நான் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்லித்தரேன். விண்டோவில் காமன் லைப்ரரி பட்டன்ஸ் இருக்கா? ஸோ இதில் ஜஸ்ட்டு ப்ளேபேக் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் ஃபார்வர்டு பாஸ் இது எல்லாத்துக்குமே கோடிங் இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம் மட்டும் நான் கோடிங் வச்சு நான் சொல்லித்தரேன். ஸோ ஒரு ப்ளே பட்டன் வேணும், ஒரு ஸ்டாப் பட்டன். இது ரெண்டு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ரொம்ப உங்களுக்கு குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி, ஸோ அதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணிவிட்டு ஒரு இன்னொரு லேயரில் நான் போட்டுக்கிறேன் இந்த பட்டன்ஸை.
இன்சர்ட் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து நான் நேம் கொடுத்துறேன். இது வந்து பால் லேயர். லேயர் ஆக்ஷன் பட்டன் கூட வச்சிடலாம். இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பிளெண்ட்ல இல்லை கஸ்டம்ஸ் ஸோ இதில் போயிட்டு அட்வான்ஸ்டில் செட்டிங்ஸில் நான் கலர் மாற்றிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் பிரைட் அண்ட் கலர்ஸ் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இதுக்கும் நான் மாற்றிக்கிறேன் அதே மாதிரி. கீழே கலர்ஸில் அட்வான்ஸ்டில் செட்டிங்ஸில் ஸோ இதான் RGB. ஸோ கலர் ஆக்சுவலாக நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா மிக்சர் ஆஃப் ரெட் கிரீன் ப்ளூ தான் நம்மளோட கலர்ஸ். கலர் தெரியுதா? ஸோ ஓகே. ஸோ எனக்கு இந்த கலர் ஓகே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது இருந்ததுக்கு இது கொஞ்சம் ஓகே தான் பிரைட்னஸ். ஓகேவா? இது ப்ளே பட்டன், இது பாஸ். ஸோ இது வந்து இப்போ கோடிங் மூலமாக இப்போ நார்மலாக வந்து கிரியேட் மோஷன் ட்ரீனில் வந்து எப்படி வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ்மெண்ட் ஆகுது எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா கோடிங் மூலமாக எப்படி வந்து அந்த மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி திரும்ப அகைன் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஆக்ஷன்ஸ் உள்ளே போயிட்டு ரொம்ப சின்ன கோடிங் தான். ஆன் ஆஃப் ரிலீஸ் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு உள்ள ப்ளே ஆஃப் எண்ட் வித் செமிகோலன். அவ்வளோதான். இந்த கோடை ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்க்க செக் சின்டெக்ஸ் கொடுங்க. ஸோ வருதா? the script contains no error. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்கிரிப்டில் எந்த எரரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருக்கா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஆக்ஷன்ஸ் ரைட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி ஆக்ஷன்ஸ். ஸோ சேம் தான். ஆன் ஆஃப் ரிலீஸ் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இன்சைடில் ஸ்டாப் ஆஃப் எண்ட் வித் செமிகோலன். அவ்வளோதான். ஸோ இந்த கூட ரன் பண்ணலாம். the script contains no errors. ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸ்டாப் ஆகுதா? ப்ளே. அவ்வளோதான். ஸோ நான் என்னால் ஸ்டாப் பண்ணிக்க முடியும், அகைன் ப்ளே பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ நார்மலாக இருக்கிற மூமெண்ட்ஸில் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணி இந்த மாதிரி இன்னும் மைன்யூட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை கோடிங் மூலமாக ஒரு சின்ன கோடிங் தான். ஆன் ரிலீஸ் ஆஃப் உள்ள இதுக்குன்னா ப்ளே ஆஃப். ஸோ இந்த பட்டனுக்கு நான் ஸ்டாப் கொடுக்குறேன். ஸோ கோடிங் பட்டன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கு கலர்ஸும் எப்படி மாற்றுறது எல்லாமே நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கோடிங் மூலமாக வந்து ஒரு விஷயங்களை அனிமேஷன் பண்ணுறது. ஃப்ளாஷ் டாக்குமெண்ட்ல நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பேக்ரவுண்ட் இதுதான் நம்மளோட ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இதில் வந்து நம்ம கலர் மாற்றணும் அப்படின்னா ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணிட்டு எந்த கலர் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டா இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நான் இந்த டைம்ல நான் பேக்ரவுண்ட் மாற்றிட்டேன் அப்படின்னா என்னோட ரன்னிங் விண்டோ மட்டும் பாருங்க, எனக்கு இது ஃபுல்லாக அப்ளை இருக்கும். இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன நான் சொல்கிறேன். ஸோ இது சீன் 1. இப்போ நான் சப்போஸ் சீன் 2 கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே எனக்கு அந்த செகண்ட் சீனுக்குமே எனக்கு என்ன அப்ளை ஆயிருக்கும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அதே கலராக தான் இருக்கும். அதாவது எந்த சேஞ்சஸுமே இருக்காது அந்த இதில். ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஒரே பேக்ரவுண்ட் கலரை வச்சே நம்ம அனிமேஷன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி இந்த இதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா இதுதான் என்னோட ஒர்க்கிங் ஏரியா. கரெக்டா? ஸோ இதில் நான் கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இருக்க ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சீனுக்கு எனக்கு ஒரு கலர் இருக்கும். ஐ மீன் இப்போ பிளாக் வேணாம் அப்படின்னா வேற என்ன கலர்னாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். சீன் 1க்கு
வேற கலர். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணாதனால அது அப்படி கடகடன்னு வருது. ஸோ இப்போ பாருங்க, இது scene 1, இது scene 2. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுல் இதை நம்மளால கவர் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இவ்வளோதான் நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டேஜ். ஸோ அதுக்குள்ள மட்டும்தான் அனிமேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நார்மலாக அனிமேஷன்ஸ் வந்து இவ்வளோ குட்டியாக, இப்போ சப்போஸ் இதை நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறதில்ல. ஆனால் நம்ம இப்படி மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபுல் ஏரியாவை வந்து கவர் பண்ணி ஒரு அனிமேஷன் பண்ணாதான் அது நல்லா இருக்கும். கரெக்டா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஒரு டிப்ஸ் நான் சொல்லித்தரேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், இது டாக்குமெண்டோட சைஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் நம்ம மாத்திக்கலாம். டாக்குமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு வந்துருச்சா? ஸோ இந்த இதில் இங்கே நான் டைமென்ஷன், அதோட வித் அண்ட் ஹைட்டை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, அந்த அனிமேஷன்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும். அந்த ஒர்க்கிங் ஏரியாவில் மட்டும் இருக்கு அப்படின்னா அது கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும்தான் நம்ம ரன்னிங் விண்டோவில் தெரியுது. எனக்கு அப்படி வரக்கூடாது, எனக்கு ஃபுல்லாமே தெரியணும் அப்படின்றப்போ இந்த டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து ரன்னிங் விண்டோவில் போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அண்ட் தென் செகண்ட் என்ன அப்படின்னா, ஸோ அதுக்காக தான் நான் இந்த இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த சைஸ் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வித் எவ்வளோ கொடுத்துருக்கேன், ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஏரியா மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு இந்த சைஸ்க்கு மாற்றிட்டு அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதை நான் 25ல வச்சு காமிச்சனால உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுது. ஆக்சுவலாக 100 எப்படி இருக்கும் அப்படின்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ஸோ 100 வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது ஃபுல்லாமே நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்னோட ரன்னிங் விண்டோ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ தெரியுதா? ஃபுல்லுமே எனக்கு கவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த எல்லோ கலர், அதனால தான் அந்த அவுட்லைன் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இந்த சைஸ் நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன்ஸ்க்கு வந்து இந்த ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணி நீங்க அனிமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங் விண்டோல ஃபுல் அனிமேஷன்ஸ் வந்து கிளியரா தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ். ஓகேவா? ஸோ இதுவும் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன, டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் மாத்திக்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்னோட ப்ராஜெக்ட். இதை நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க தெரியுதா? இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஆடியோ வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சீன்ஸ் வந்து 13 சீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் சீன் போயிடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கலர் மிக்சர்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத, ஏன்னா இந்த ப்ளூ இங்கே இருக்கிறது நீங்கள் வேணா பாருங்க. ஸோ அவைலபிளாக இருக்கிறது இதுதான், கிரே கலரு, கிரீன், ரெட்டு, ப்ளூ, இந்த டபுள் கலர், தென் 7 கலர் சேர்ந்து. ஸோ இவ்வளோதான் இருக்கும். இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுக்கான எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் திரும்ப ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு விரும்பலை. ஸோ இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்க. ஸோ ஒரு கலர் மிக்சர்ஸ் வந்து நம்ம எப்படி நம்மளோட ஓன் கிரியேட்டிவ் பண்ணி எப்படி வந்து 2-3 கலர்ஸை வந்து மிக்சர் பண்ண முடியும், ஒரு கிராடியன்ட் எஃபெக்டை வந்து நம்ம ஓனாகவே கிரியேட் பண்ணணும். கிராடியன்ட் கலர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணதான் இந்த கலர்ஸ். இதில் எல்லாமே ஆல்மோஸ்ட் கிராடியன்ட் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். கிராடியன்ட் கலர் இன் த சென்ஸ் இந்த மிக்சர் ஆஃப் 2 கலர்ஸ் ஆர் 2 or 3 கலர்ஸ். ஸோ நான் இதில் மோஸ்ட்லி ஒரு 2 கலர்ஸ், அதாவது ஒரு பிரைட் கலர், ஒரு டார்க் கலர், ஸோ இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு சாலிடான கலருக்கும் இப்போ ஒரு சாலிடான ப்ளூக்கும் ஒரு கிராடியண்டான ப்ளூக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால நான் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் அனிமேஷன்ஸில் அப்படி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா, இது எல்லாமே டெக்ஸ்சர்ல நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியுதா? இது நார்மலான இந்த பெயிண்ட்ல இருக்கிறது கிடையாது, இது வந்து டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் டிராயிங் தான். ஒரு தடவை ட்ரா பண்ணிட்டு அதை நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு தெரியுதா 135 வரைக்கும் நான் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் கிரியேட் மோஷன் பெயிண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலயுமே அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 25ல வச்சு காமிக்கிறேன். ஸோ தெரியுதா? ஸோ அந்த ஹோல் இப்போ எதுக்கு இது நான் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் மூவ்மெண்ட் கொடுக்க போறேன். இது வந்து கிரியேட் மோஷன் டூனால அந்த மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால
நான் இந்த மாதிரி ஏரியாஸ் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்படி இப்படி வரிசையாக அப்படி மூவ்மெண்ட் போய் நம்மளுக்கு அந்த சீன்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஸோ இதான் செகண்ட் சீன். அண்ட் தேர்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 165 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஃபோர்த்து சீன். ஸோ இதில் என்ன அப்படின்னா 2 தான், 2 லேயர். மோஸ்ட்லி கிரியேட் மோஷன் ட்ரீ தான். எல்லாமே வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம எப்படி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி அந்த அனிமேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நம்ம வந்து அந்த பிக்சர்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்குது. இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சைட் பை சைடாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் லேயர்ஸ் ரொம்ப நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரேம் கூட நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் சீன் வரைக்குமே 2 லேயர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ பாருங்க இங்கே லோடிங் டைம் எவ்வளோ எடுக்குதுன்னு. ஸோ நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு 7 லேயர் 8 லேயர் அப்படி ரொம்ப அதிகமாக லேயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரன்னிங் டைம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் டைமில் எண்டிங்கில் இப்போ வைவா டைமில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அந்த டைமில் கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஐடியலாக நிற்காம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அது கூட ஃபர்தராக நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த லோடிங் டைமில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக இது என்ன ஸ்டோரி அப்படின்னா ஒரு ஸ்கல்ப்சர் இருப்பார். அவர் ஸ்கல்ப்சராக ஒரு சிற்பி, ஓகேவா. அவருக்கு என்னன்னா உலகத்துல எதை பார்த்தாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருக்காரு, அவருக்கு வந்து என்னன்னு புரிய வைக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டோரி தான் இது. நம்ம வாழ்க்கையில எல்லாருமே வந்து எல்லாத்துக்காகவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்க போறது இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஏதாவது ஒரு சர்டன் டைம்ல இருக்கணும் அப்படிங்கிறத இது ஒரு மாடலா வச்சு நான் இந்த ஸ்டோரி பண்ணியிருக்கேன். ஸோ இவர் தான் இங்கே பேக்ரவுண்ட், இவர் தான் வந்து ஸ்கல்ப்சர். இவர் வந்து நம்ம அந்த காலத்துல சொல்லல வரம் கொடுக்குற வந்த தேவதைகள் அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி நான் ஒரு டிரா பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஸோ இவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு இதெல்லாம் ஸ்டோன்ஸ் இது. ஸோ இதெல்லாம் அவர் வந்து செதுக்கின சிலைகள் மாதிரி. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டோன்ஸும் அந்த இதை வந்து ஒவ்வொன்றா செதுக்கி 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 அந்த சிலையா உடைச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டே இருப்பாரு. நான் இந்த கதையை நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரன் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேசுற மாதிரி இதெல்லாம் வந்து
கிரியேட் மோஷன் ஃபிங் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 13 சீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எங்கே எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு அனிமேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா. ஸோ ஏரியா ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அவ்வளோதான், வேற சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ பண்ணுறத நல்லா தெளிவாக சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாலே ஓகே தான். ஸோ இந்த டாக்குமெண்டேஷனோட இது மாற்றணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய் மாற்றலாம் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற மாதிரி போய் இந்த பேக்ரவுண்ட் சைஸ் வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைஸில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சைஸ்க்கு வச்சு ஃபிட் பண்ணி பாருங்கள். ஸோ வேற என்ன அப்படின்னா, ஸோ அந்த கண்ணு பிளிங்க் ஆகி வர்றதுக்கு அந்த ஒயிட்டு அந்த கலர் உள்ள ஃபில் பண்ணி மட்டும் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிளிங்கிங் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேசும்போதும் அதே தான். அந்த பேசுகிற மாதிரி அனிமேஷன்ஸ்க்கு 2 டைப்பாக பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லைன்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஜஸ்ட் இந்த 3 லைன் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். யூஸிங் லைன் டூல் வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது கொஞ்சம் தள்ளி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி அந்த லைன் டூல அந்த சின்ன கர்வ் மட்டும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அந்த சின்ன கர்வ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அந்த 3லையுமே ஒரு சின்ன கர்வ்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். திரும்ப அகைன் வந்து ஸ்ட்ரைட் லைன். இந்த 3 விஷயம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 ஸ்லைடை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட். ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் ஃப்ரேம் கொடுத்து இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு அது ஜஸ்ட் பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இப்படி ஃபேஸ் பார்த்து இருக்கிறனால நீங்கள் இந்த மவுத் கூட நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, உள்ள ஃபில் பண்ண கலர்ல வந்து ஒயிட்டு தென் பிளாக் இப்படி மாற்றி ஒயிட்டு பிளாக் மட்டும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம்னா பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அந்த மாதிரி பேசும்போது மட்டும், அதாவது அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபுல்லாக பிளாக், செகண்ட் ஃப்ரேம்ல ஃபுல்லாக ஒயிட், பிளாக் ஒயிட். ஸோ இப்படி மாற்றி இப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு உண்மையிலே அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே ஏதோ பேசுற மாதிரி நம்மளுக்கு ஒரு லுக் கிடைக்கும். இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ்ல இருக்கிற அனிமேஷன்ஸ்க்கு. செகண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த அதாவது சைட் ஃபேஸ்ல இருக்கு, இந்த சைடு பார்த்து வந்துட்டு நீங்க ஒரு இமேஜ் ட்ரா பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இதை ரன் பண்றேன் எப்படின்னு தெரியும், ஏதோ சம்திங் பேசுற மாதிரி உங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இதுதான் என்ன அப்படின்னா, ஒரு பேசுற இந்த கண்ணு சிமிட்ற மாதிரி இதுக்கும் அதே தான். நீங்க அந்த கண்ணு இருக்கே அதுக்கு மட்டும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் கொடுத்து, இப்போ சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட் பேச போகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ஜஸ்ட் ஒரு கண்ணு பிளிங்கும், தென் மவுத்ல ஃபில் கொடுத்துட்டு ஒரு ஃபில் இல்லாம, ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன்ஸ் ஓகே, ஏதோ அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ யார் பேசுறாங்களோ, ஸோ சப்போஸ் சைட் ஃபேஸ் அப்படின்னா இந்த யூஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு ஃப்ளாஷ்ல கம்ப்ளீட்டாக அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சிம்பிளாக இருக்கும். இதை தான் நான் இதில் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ சப்போஸ் இதில் நான் செகண்ட் சீன் கிரியேட் பண்ணுறேன், இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஒரு விஷயம் தான் தேவை. ஸோ அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் சிம்பிளாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால ஒன்றுமே எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. பார்த்தீங்களா, நான் எரேசர் வச்சு அழிச்சாலுமே என்னால் அதை டெலீட் பண்ண முடியாது. ஸோ இதை நான் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி பிரேக் அப்பார்ட், திரும்ப அகைன் ரைட் பண்ணி பிரேக் அப்பார்ட், ரைட் கிளிக் பண்ணி பிரேக் அப்பார்ட் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது இப்போ எடிட்டபிள் ஒன். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ஈஸியாக நான் டெலீட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ இவ்வளோதான். அனிமேஷன் வந்து ரொம்ப 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 ஈஸியான விஷயம். நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ அதுக்கு வந்து தனியாக வீடியோ பண்ணாலும் போகிறேன், இல்லை நான் உங்களுக்கு கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணனாலுமே பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். இதில் சொல்கிற மாதிரினா அவ்வளோதான். ஸோ இதுதான் கோடிங்கானது. ஆக்சன் ஸ்கிரிப்டுக்கு நான் ஒரு 2-3 விஷயம் போட்டிருப்பேன் கோடிங்கு. இந்த வீடியோலேயே ஒன்று போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கிளியராக கேளுங்க. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.